ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் இம்போர்ட் செட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற கஸ்டம் டேபிளில் நம்ம இப்போ இருக்கோம். இதில் ஒரு 10 ரெக்கார்ட் பக்கம் இருக்குது. இப்போ எனக்கு இன்னுமே ஒரு 50 எம்ப்ளாயி ரெக்கார்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 2 ஆப்ஷன் நமக்கு தெரியும். காலம் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸல் ஃபைலாக நம்ம டேட்டாவை இம்போர்ட் பண்ண முடியும். அந்த 10 எம்ப்ளாயி ரெக்கார்டையும் ஒரு எக்ஸல் ஃபைலில் போட்டுட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 எம்ப்ளாயி ரெக்கார்டுமே இந்த டேபிளில் இன்சர்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்எம்எல் ஃபைலாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் எக்ஸ்எம்எல் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த 10 எம்ப்ளாயி ரெக்கார்டை இதில் இன்சர்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ ரெஸ்ட் ஏபிஐ மூலிமா டேட்டா வருது அப்படின்னா அப்போ எப்படி அந்த டேட்டா இந்த எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் இன்சர்ட் பண்ணுவீங்க? இல்லை ஜேடிபிசி கனெக்ஷன் மூலிமா வருதுன்னா அப்போ எப்படி டேட்டா இதில் இன்சர்ட் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து டேட்டா வருது அப்படின்னா அந்த டார்கெட் டேபிளுக்கு அந்த ரெக்கார்டை கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம இம்போர்ட் செட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு டேட்டா சோர்ஸ் அப்படின்னா என்னென்ன டேட்டா சோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆல் போயிட்டு டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இம்போர்ட் செட்டுக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா சோர்ஸ்லாம் இருக்குது, அதோட ஃபார்மேட் என்ன அப்படின்றத உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். எல்டிஏபி, ஜேடிபிசி ஃபைல், சிஎஸ்வி ஃபார்மேட் இது எல்லாமே உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இம்போர்ட் செட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லோடு டேட்டா அப்படின்னு சொல்லி இங்கே சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம இம்போர்ட் செட் க்ரியேட் பண்ண போகிறோம். லோடு டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணியோ இல்லை ஜேடிபிசி கனெக்ஷன் மூலிமா டேட்டா வர வச்சோ பண்ண போகிறதில்ல. நார்மலாக எக்ஸல் ஃபைல் வச்சே எப்படி நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம் இம்போர்ட் செட் மூலிமான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் டேபிள் இருக்கு இல்லையா, அதில் இது நான் இப்போ க்ரியேட் பண்ண எக்ஸல் ஃபைல். இதில் இருக்கக்கூடிய இந்த 4 எம்ப்ளாயி ரெக்கார்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் டேபிள் அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் டேபிள்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த டேபிளுக்கு அந்த டார்கெட் டேபிளுக்கு இம்போர்ட் செட் டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரியேட் டேபிள் கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன், இம்போர்ட் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஒன்ஸ் நீங்கள் ஒரு இம்போர்ட் செட் க்ரியேட் பண்ணிட்டீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் டேபிளுக்குன்னா, இப்போ நாளைக்கே நான் இதே டேபிளுக்கு இந்த எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் டேபிளுக்கு ஒரு 100 எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் மறுபடியும் புதுசாக இம்போர்ட் செட் டேபிள் க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை. எக்ஸிஸ்டிங் டேபிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த டேபிளை நான் செலக்ட் பண்ணிப்பேன். இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சோர்ஸ் செலக்ட் பண்ணணும். ஃபைலாக இல்லை டேட்டா சோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபைல் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபைல் தான் நம்ம இப்போது அதில் கொடுக்க போகிறது. சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற எக்ஸல் ஃபைலை இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சக்ஸஸ்ன்னு சொல்லி காமிக்குதா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம ஸ்டேஜிங் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே தான் நம்ம எந்த சோர்ஸ் மூலிமா இப்போ இந்த டேபிளுக்கு டேட்டா வந்தாலும் அங்கே தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் வேணும்னா இங்கே இம்போர்ட் செட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. ஸ்டேட் லோடடில் இருக்குது. அண்ட் தென் டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல். நம்ம எப்போ இம்போர்ட் பண்ணோம் அது எல்லாமே உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம இந்த லோடு டேட்டா அப்படின்றதுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட் பெண்டிங்கில் தான் இருக்குது, எதுவுமே கம்ப்ளீட் ஆகலை.
கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இப்படி கொடுத்தும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேக் வந்துட்டு கிரியேட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே தான் வந்துட்டு நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த ரெக்கார்டு, அது எல்லாமே எந்த டேபிளுக்கு போகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறோம். சோர்ஸ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இம்போர்ட் செட் டேபிள் வந்துட்டு செலக்ட் ஆகியிருக்கும். பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற இம்போர்ட் செட் டேபிள் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்துட்டு நேம் கொடுத்துக்கோங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் மேப்புக்கு. எம்ப்ளாயி ரெக்கார்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். டார்கெட் டேபிளில் வந்து எந்த டேபிளுக்கு இந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து எம்ப்ளாயி ரெக்கார்ட் அப்படின்ற டேபிள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ். இப்போ வந்து டார்கெட் டேபிள் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ரெக்கார்டை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபீல்டு மேப்பிங் வந்து பண்ண போகிறோம். அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் என்ன இருக்குது, ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், டேட் ஆஃப் பர்த்னு சொல்லிட்டு நம்மளோட காலம் நேம் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிற டேபிளில் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ்னு, இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட், டிஓபின்னு இருக்குது. ஸோ அந்த காலமையும் இந்த காலமையும் நம்ம மேட்ச் பண்ணால் தான் டேட்டா ப்ராப்பராக இன்சர்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து இப்போ பண்ண போகிறோம். இன்கேஸ் வந்து உங்களோட ஃபைலில் இருக்கக்கூடிய காலம் நேமும் உங்கள் டேபிளில் இருக்கக்கூடிய காலம் நேமும் சேமாக இருந்ததுன்னா ஆட்டோ மேப் மேட்சிங் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மேப் ஆகிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் மேப்பிங் அசிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு மேட்ச் பண்ணிக்க முடியும். எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் இருக்கக்கூடிய ஃபீல்டு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நம்ம இம்போர்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஃபீல்டு எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஐடியும் அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய நம்பர், நேம், நேம், டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு டிஓபி தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபீல்டு மேட்ச் பண்ணியாச்சு. சேவ் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் மேப்பிங் அசிஸ்ட் யூஸ் பண்ணி டார்கெட் டேபிளில் இருக்கக்கூடிய ஃபீல்டையும் இம்போர்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஃபீல்டையும் மேப் பண்ணதுக்கு அப்புறமேலு ஃபீல்டு மேப்பில் உங்களால் அதை வந்து பார்க்க முடியும். டார்கெட் டேபிளில் இருக்கக்கூடிய ஃபீல்டு அண்ட் தென் சோர்ஸ் டேபிளில் இருக்கக்கூடிய ஃபீல்டு. இப்போ இது வந்து அப்டேட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டு டார்கெட் டேபிள் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு, ஃபீல்டுமே மேப் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் லிங்க்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட இம்போர்ட் செட் டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே டார்கெட் டேபிளுக்கு வந்துட்டு மூவ் ஆகிடும். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த டேபிள் அப்படின்றத வந்துட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கம்ப்ளீட் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சா. ஸோ இவ்வளோ தான் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா
4 ரெக்கார்டு வந்துட்டு இன்சர்ட் ஆகிருக்கு. டோட்டலாக 4 ரெக்கார்டு, அந்த 4மே வந்துட்டு இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம போயிட்டு நம்ம செக் பண்ணலாம் நம்மளோட டார்கெட் டேபிள் இன்சர்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ரெக்கார்டுமே வந்துட்டு இன்சர்ட் ஆகிருக்கு. குவென், லக்ஷ்மி, பல்லவி, அதித்தி. குவென், பல்லவி, அதித்தி அண்ட் தென் லக்ஷ்மி 4 ரெக்கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து இம்போர்ட் செட் மூலிமா நம்ம டேட்டாவை வந்து டார்கெட் டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இதுலேயே வந்துட்டு இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. அதையுமே பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம கொலாஸ்க் ஃபீல்டுனா என்ன அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு 10 ரெக்கார்ட் பக்கம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பல்லவி அப்படின்ற இதே ரெக்கார்டை வந்துட்டு எகெயின் நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ண போகிறேன். ஆனால் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டோட வேல்யூ மட்டும் நான் என்னென்னு கொடுக்க போகிறேன்னா ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஆகணும், ஆல்ரெடி டார்கெட் டேபிளில் அந்த ரெக்கார்டு இருக்குது. ஜஸ்ட் எனக்கு டிபார்ட்மெண்ட் வேல்யூ மட்டும் அப்டேட் ஆகணும். கரெக்டுங்களா? இப்போ ஆல்ரெடி இந்த ரெக்கார்டு வந்து டார்கெட் டேபிள் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும் இல்லைங்களா? அது எதை யூஸ் பண்ணி செக் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் நம்ம கொலாஸ்க் ஃபீல்டு அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுறோம். அது எப்படி பண்ணலான்னா, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டு வேல்யூ கொலாஸ்க்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலைன்னா என்ன நடக்கும்னா டூப்ளிகேட் ரெக்கார்டு வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஆல் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் மேப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் மேப்ஸ் இங்கே நம்ம க்ரியேட் பண்ண எல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் மேப்புமே இருக்கும். இதுதான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணது. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம அந்த மேப்பிங் அசிஸ்ட் மூலிமா நம்மளோட சோர்ஸ் ஃபீல்டையும் டார்கெட் ஃபீல்டையும் மேப் பண்ணோம் இல்லைங்களா? அது எல்லாமே இங்கே உங்களால் பார்த்துக்க முடியும். தேர்டாக பார்த்தீங்கன்னா கொலாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து எந்த ஃபீல்டை வந்துட்டு நம்ம கொலாஸ்க்குன்னு மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து செட் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ எகெயின் பல்லவி அப்படின்ற ஒரு ரெக்கார்டு வருதுன்னா அது ஆல்ரெடி இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ஃபீல்டு நமக்கு தேவை. இப்போ நான் நேமுன்ற ஃபீல்டு கொடுத்தேன்னா ஒரு 10 பேர் கூட பல்லவின்ற நேமில் இருக்கலாம். ஆனால் அதை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணிட முடியாது. ஒரு ரெக்கார்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கணும். அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா நம்பர் அப்படின்ற ஃபீல்டை வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம எம்ப்ளாயி ரெக்கார்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டுக்குமே யூனிக்காக தான் இந்த நம்பர் அப்படின்ற ஃபீல்டுக்கான வேல்யூ வந்துட்டு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ரெக்கார்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த ஃபீல்டை வந்து கொலாஸ்க்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நாளைக்கு ஒரு 100 ரெக்கார்டு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டு வேல்யூ இருக்கும் இல்லைங்களா? அது வந்து ஆல்ரெடி டார்கெட் டேபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல்லவி அப்படின்ற ரெக்கார்டு வந்து நான் எகெயின் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேல்யூ மட்டும் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லி மாற்றி நான் இம்போர்ட் பண்ணுறேன்னா இதே நம்பர் தான் நான் கொடுத்துருப்பேன் கரெக்டுங்களா இம்போர்ட் பண்ணும்போதும். ஸோ டார்கெட் டேபிளில் வந்துட்டு செக் பண்ணும் இதே நம்பர் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபீல்டு வேல்யூ மட்டும் அப்டேட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா புது ரெக்கார்டாக வந்துட்டு க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு கொலாஸ்க் ஃபீல்டோட யூஸ் என்ன அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நான் இதை வந்து அப்டேட் கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா ஒரு எக்ஸாம்பிள், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பல்லவி அப்படின்ற அந்த ரெக்கார்டுக்கு டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் வந்து ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெக்கார்டு வந்துட்டு நமக்கு அப்டேட் ஆகணும். ஆல் போயிட்டு லோடு டேட்டா, ஃபஸ்ட்டு நம்ம லோடு டேட்டா போவோம். அங்கே போயிட்டு இம்போர்ட் செட் க்ரியேட் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் செட் க்ரியேட் பண்ணிட்டதுனால நம்ம எக்ஸிஸ்டிங் டேபிள் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைல்,
அப்படி இல்லை டேட்டா சோர்ஸ்னால் டேட்டா சோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து ஃபைல் கொடுத்துக்கலாம். சப்மிட். லோடட் டேட்டா. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப் போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படின்ற ஃபீல்டுக்கான கொலாஸ்க் வேல்யூ வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். டார்கெட் டேபிள் வந்து எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகலை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் மட்டும் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கொலாஸ்க் ஃபீல்டோட யூஸ் என்ன அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இம்போர்ட் செட் ரோஸ் போனீங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நம்மளோட டார்கெட் டேபிள் போனீங்கன்னா எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பல்லவி அப்படின்ற இந்த ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிருக்கா. ஸோ இதுக்காக தான் நம்ம கொலாஸ்க் ஃபீல்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எகெயின் இதே பல்லவி அப்படின்ற இந்த ரெக்கார்டு வச்சுக்கலாம். நான் வந்து நேமை ரிமூவ் பண்ணிடுறேன். நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து எம்டியாக தான் இருக்குது. இப்போ நமக்கு என்ன ஆகணும்னா எகெயின் இம்போர்ட் பண்ணும்போது நேம் வந்துட்டு நமக்கு வந்து எம்டியாக இருக்கணும் இந்த ஃபீல்டு வேல்யூ. ஸோ இது எப்படி பண்ணலான்னா எகெயின் லோடு டேட்டா போயிட்டு எக்ஸிஸ்டிங் டேபிள் ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சப்மிட். இப்போ நீங்கள் போய்ட்டு டைரெக்டாக ரன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகாது. எதனால் அப்படின்னா நீங்கள் லோடட் டேட்டா போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் மேப்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி எம்டி ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இம்போர்ட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு ஃபீல்டு வேல்யூ வந்து எம்டியாக இருந்ததுன்னா அதை வந்துட்டு ஒரு வேல்யூவாக அது வந்து எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த அப்டேட்டே வந்து நடக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ரெக்கார்டை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து அப்டேட்டடுன்னு இருக்குது. ஒரு ரெக்கார்டு வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கு. நம்மளோட டார்கெட் டேபிள் போய் பார்த்தோம்னா எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியா அப்படின்ற நேம் வந்துட்டு ஷோ ஆகலை. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறதும் அப்டேட் பண்ணுறதும் வந்து இம்போர்ட்ஸஸ் மூலிமா நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.